ஸோ அந்த மாதிரி நான் ஏற்பாடு பண்ணிட்டேன். நீ வந்து பூஜை ஆரம்பித்தா மட்டும் போதும். சரிம்மா, நீங்கள் அந்த மாதிரி எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டேன். சிவராத்திரி அப்போ என்ன பண்ணுமோ அது பண்ணிட்டேன். இன்னைக்கு மகா சிவராத்திரி மட்டும் இல்லை, எனக்காக வர சக்தி நான் அபிஷேக பாலை குடிக்கணும், குடிச்சே ஆகணும். ஆமாம் நந்தா, நீ சொல்கிறது கரெக்டு தான். இன்னைக்கு நீங்கள் அந்த பாலை குடிச்சா தான் உங்களுக்கு அந்த சக்தி வரும். மகா சிவராத்திரி, இந்த மகா சிவராத்திரி 108 நாளில் ஒரு முறை வர மகா சிவராத்திரி. மாமா விஷாக்கா குடிப்பே சொன்ன மாதிரி நான் எப்படி குடிக்கணும்னு எனக்கு தெரியல. நான் இருக்கிறேன், நான் எல்லாம் ஏற்பாடு பண்ணிக்கிறேன். நீ ஒரே கவலைப்படாது. அவங்க இந்த ஆட்டம் ஆடும்போது நான் நீ சக்தியை பயன்படுத்தி காற்று வர வச்சிடுறேன். அப்போ நீ அந்த பாலை குடிச்சிக்கோ, சரியா? இது நான் இருக்கல, உனக்கு எனக்கு ஆகும். நீ போ, அதுக்கு மேலே நான் பார்த்துக்கிறேன். ஆரம்பி விஷாக்கா. சரி, கொடுத்துட்டம்மா வைஷாலி அம்மா, கொடுத்து விஷாக்கா. அனந்த ஆரம்பி. அனந்த தாண்டவம் ஆடுறேன்னு, தாண்டவம் ஆடு. Namah Shivaya, Namah Shivaya.
என்ன இது தலை ரொம்ப வலிக்குது. பாலை குடிச்சிட்டு நான் தான் வலிக்குது. ஐயோ, விஷாக்கா தான் கேட்கலாம். விஷாக்காவை எங்கே போயிட்டா எனக்கு தானே வெடிக்கிற மாதிரியே வலிக்குது. ஐயோ, வீட்டில் வேறு யாருமே இல்லை. சரி, கொஞ்ச நேரம் படும். என் தலை வெடிக்கிற மாதிரி இருக்கு. ஐயோ, என்ன காரணம் தெரியல. தலை இப்படி பண்ணதுன்னே தெரியல. சே, அம்மா ஈஸ்வரா, காப்பாற்றணும். என்ன நான் எம்பெருமானிய ஒரு கட்டத்தை இதுக்கு தான் எனக்கு நாகங்கள் தப்படுது. அது எது மாதிரி எனக்கு நல்லா தெரியும். டாப்ஸை போய் விடிக்கணும். அதே மாதிரி கணவன் வந்தாங்க கோயிலோட ரகசியத்தை நான் போய் பார்க்கணும். இந்த காடு தான் மறுபடியும் கனவுல வந்துச்சு. இந்த காடுக்கு நான் ஏன் கடவுள் அப்பெல்லாம் எது காட்டல. என் கனவுல இது காட்டிருக்கேன்னா அப்போ நான் டாப்ஸ் எங்கே தயங்கி இருக்கிறேன். நம்ம சீக்கிரம் கண்டுபிடிச்சிட்டு போனோம். இந்த காட்டில் மீண்டும் வருதுன்னா இந்த டாப்ஸி மட்டும் இருக்காது, வேற ஏதாவது கூட இருக்கு. டாப்ஸி நான் எங்கே தேடட்டும்? யாருமே இல்லைங்க. யாரோ தேடி வர மாதிரி யார் அது? யார் நீ? வெளியே வா. இச்சாதாரி நார் ஆனந்தா கூப்பிட்ற. வெளியே வரலனா காட்டை அடிச்சிருவான். யார் இருந்தாலும் வெளியே வாங்க. காட்டை எரிச்சு சாம்பலாக்கிறவன். யார் நீ? வெளியே வா. நீ வர வரைக்கும் காடு இப்படித்தான் பத்து வரையும். சீக்கிரம் வந்தா உனக்கு நல்லது. மாய பொருளாக பேசி உன்னை நான் கண்டுபிடித்து விட்டேன். நீ எங்கிருந்தாலும் வெளியே வந்துதான் ஆகணும். வெளியே வா மாய குரலு. அன்னைக்கு வந்து என்னை திசை திருப்பிட்டேன். யாருல நீங்க வெளியே வர மாட்டீங்க. நானே அவனை கண்டுபிடிச்சிக்கிறேன். எங்க இருக்கிறான்னு தெரியும். டான்ஸிங்கெல்லாம் நான் இந்த மரத்தை பார்ப்பேன். எனக்கு டான்ஸ் இங்கே தான் இருக்கிறேன். இது ஒன்று தான் இருக்கேன். ஓம் நம சிவாய. 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 டான்ஸை மீண்டும் உலகத்துக்கு வரணும். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அக்கா வந்துட்டீங்களா? நீங்கள் இல்லைன்னு எனக்கு கஷ்டப்பட்டு இந்த மரத்தில் தேடி வந்து இந்த காட்டாய் கனவு வந்துச்சு. உங்களுக்கு ரொம்ப கவலைப்பட்டேன், வேதனைப்பட்டேன். நீங்கள் வந்துட்டீங்க, எனக்கு எந்த கவலையும் இல்லை. நீங்கள் எதுக்கு வந்தீங்க சொல்கிற காரணத்தை சொல்லுங்கள். யாரும் நீங்கள் அடிச்சு வச்சிடறேன், அவங்க சொல்லுங்கள், நான் அதை கண்டுபிடிக்கிறேன். இல்லைக்கா, நான் உங்கள்கிட்ட தேடி வரும்போது இந்த காடு எனக்கு பதில் கொடுக்கல. நேற்று மகா சிவராத்திரி தான் எனக்கு கண்டுபிடித்தேன். என்ன சொல்கிறான்டா? நீ சொல்கிறது உண்மையா? ஆமாம், நான் சொல்கிறது பார்த்தா டாக்ஸிக்கா. ஆனால்
நான் நேற்று மகாசிவராத்திரி அப்போ தான் உங்களை நான் பார்த்தேன். மகாசிவராத்திரி அப்போ நீ அந்த சிவன் அபிஷேக பாலை நீ குடிச்சியா? ஆமாம் நிஷா. டாப்ஸிக்கா, அந்த பாலை குடிச்சிட்டு தான் எனக்கு உன்னோட ஞாபகம் வந்துச்சு. அப்போ நீ அபிஷேக பாலை குடிச்சிட்டு பின்னாடி உனக்கு ஏதாவது சக்தி வந்திருக்கும். அந்த சக்தியால் நீ மகா நாகராணியாக இருக்கிறேன்னு எனக்கு தெரியும். அது எப்படி உங்களுக்கு தெரியும் டாப்ஸிக்கா? நான் 1000 வருஷ காலங்கள் நாகரிகம் தான். எனக்கு நீ சொல்ல அவசியம் இல்லை, எனக்கு எல்லாம் தெரியும். டாப்ஸ் விசாரணை எல்லாம் எனக்கு தெரியும். நீ மகா நாகராணி ஆயிட்டணும். உன் கூட விசாகான்னு இருக்கிறான்லாம் எனக்கு தெரியும். அவன் தான் உங்களுக்கு அந்த அபிஷேக பாலை குடிக்க வச்சாங்கன்னு எனக்கு தெரியும். அனந்தா, ஆமாக்கா, விஷாக்கா பற்றி உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். நீ ஒன்று விஷாக்கா பற்றி சொல்லாத. எனக்கு விஷாக்கா பற்றி ஏற்கனவே தெரியும். அவள் எப்படிப்பட்டவனே எனக்கு நல்லா தெரியும். நீ ஒன்று போக போக அறியுது ஒன்று இருக்குது. நான் சொல்லியே தெரியும் உங்களுக்கு அவசியம் இல்லை. இல்லைக்கா, நான் இப்போ வீட்டுக்கு போயே ஆகணும். அங்கே மகேஷ் என்ற நான் சாவடிச்சே ஆகணும். அவன் குடும்பத்தை சாவடித்த ஒரு ஆள். அவன் வைஷாலோட புருஷன். அன்றைக்கி அவன் நல்ல மாதிரி என்கிட்ட பேசினானு அந்த ரத்த கொலை எனக்கு காட்டுது. நான் இப்பயே அவன்கிட்ட போகிறேன். நீ போ, நான் வரேன். அனந்தா, நன்றி. அதை ஃபஸ்ட்டு சொல்லுங்க. அது உனக்கு தேவையில்லாத அனந்தா. நான் வந்ததை பற்றி நீ கேட்காத. நீ இப்போ யாரை சாவடிக்கிறத பற்றி நான் சொல்கிறேன். அவன் மகேஷ், வைஷாலியோட வீட்டுக்கார். அவன் எப்பவுமே வேலையில் தான் போவான். அவனை நீ சுலபமாக சாவடிக்கணும்னா காரில் தான் நீ போய் சாவடிக்கணும். காரை ஓட்டும் மொத்தம் அவன் யாருமே அவன் பக்கம் வச்சுக்க மாட்டான். நீ உடனே கார் பக்கம் வேணா போய் டிரைவராக மாதிரி அவனை சாவடிச்சுக்கோ. அது இல்லைன்னா உன்னால் அவனை சாவடிக்க முடியாது. நான் சொல்கிறத கொஞ்சம் கேளு அனந்தா. எனக்கு தெரியும் டாப்ஸிக்கா, நீங்கள் சொல்லி அவசியம் இல்லை. நீங்கள் வீட்டுக்கு போங்க. நான் அவனை வீட்டில் போய் அவனை பார்த்துக்கிறேன். அவனுக்கு எந்த